ஹாய் கைஸ், இந்தியாவில் இன்றைக்கி பல இளைஞர்களுக்கு ரோல் மாடலாகவும் இன்ஸ்பயராகவும் இருக்கிறது நம்ம ஏகே அவர்கள் தான். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை நாயகனாகவும் விடாமுயற்சியின் வெற்றி வீரனாகவும் இருக்கார். ஸோ இவரோட ஒரு வாய்ஸை கேட்ட மாட்டோமா, இல்லை நேரில் பார்த்துட மாட்டோமா, ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட மாட்டோமா, இல்லை தூரத்தில் இருந்தால் பார்த்துட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிய பல இளைஞர்கள், பல ரசிகர்கள், பல பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ அவரே இன்றைக்கி ஒருத்தரோட காலில் முத்தமிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யாருன்னு தெரியும்னா அவரோட ரோல் மாடல் அண்டு இன்ஸ்பயராக இருக்கிற அயன் சென்னா. இவர் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் கிங்டம் ஸ்டேட்டில் ஒரு கார் ரேஸராக இருந்திருக்காரு. ஸோ இவர் கார் ரேஸில் வந்து 1994 மே 1 அன்னைக்கு தான் ஒரு கார் ரேஸில் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ இதை பார்த்து நம்ம தலையோட இன்ஸ்பயர் தான் இவராக வந்து கருதிருக்காரு. ஸோ அவரோட காலை முத்தமிட்டு அவரோட ஹெல்மெட்டை வச்சு தன்னோட ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்காரு. ஸோ இதனால தான் இவர் வந்து தன்னோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து அவ்வளோவா பெரிய ஒரு கிராண்ட் லெவலில் கொண்டாட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் இறந்த மே 1 இவரோட பிறந்தநாளும் மே 1 அப்படின்ற ஒரே சேம் டேட்டில் வரதுனால தான் இவர் வந்து தன்னோட பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் எந்த ஒரு ஆடம்பரமும் விளம்பரமும் இல்லாமல் கொண்டாடிருக்காருன்னு நான் தலை ஃபேன்ஸ் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் தன்னோட பிடித்த நாயகனாகவும் தன்னம்பிக்கை நாயகனாகவும் ஒரு சினிமா ஹீரோவாக இல்லாமல் ஒரு நல்ல மனிதனாகவும் பல பேருக்கு பிடிக்கிற ஒரு ரோல் மாடல் பார்த்திங்கன்னா இன்ஸ்பயர் பார்த்திங்கன்னா நம்ம ஏகே அவர்கள் தான். ஓகே கைஸ், தேங்க்யூ.